மார்ச் 3, 1944 ட்ரெயின் நம்பர் 8017 ஆர்மிங் டனலுக்குள்ளே போகுது. ஆனால் வெளியே வரவே இல்லை. உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ட்ரெயினில் இருந்த 500 பேருக்கு மேலே செத்து போனமாக கிடந்தாங்க. பட் அங்கே எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கலை, தீ பிடிக்கல, ட்ரெயினில் ஒரு சின்ன கீறல் கூட விழுகலை. அப்புறம் எப்படி அத்தனை பேர் செத்து போனாங்க? இது தெரிஞ்சுக்க அந்த ட்ரெயினை பற்றியும் அது நடந்த காலகட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். 1944 செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டைம். இட்டாலியில் அவங்க நாட்டுக்குள்ளேயே சிவில் வார் நடந்துச்சு. அப்போது அந்த கவர்மெண்ட் இருந்த ரிசோர்ஸ் எல்லாம் வாருக்கு செலவு பண்ணிட்டு நாட்டு மக்கள்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. எது வேணும்னாலும் ஊரை விட்டு வெளியே போகணும். பட் அதுவும் ஈஸி கிடையாது. ட்ரெயினில் ஏறவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஸோ எல்லா ட்ரெயின்லேயும் லிமிட்டை மீறி ஏறி போனாங்க. இந்த ட்ரெயின்லாம் நிலக்கரி மூலமாக ஓடும். பட் அதுவும் ப்ராப்பராக கிடைக்காதனால கையில் கிடைச்சதெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சு யூஸ் பண்ணாங்க. அப்படி மார்ச் 3, 1944 அன்னைக்கு நைட்டு ட்ரெயின் நம்பர் 8017 டனலுக்குள்ளே போகும்போது யூஸ் பண்ண நிலக்கரியிலிருந்து ஹெவியாக கார்பன் மோனாக்சைடு எமிட் ஆகிருக்கு. இந்த டனலுக்குள்ளே கேஸ் வெளியே போக இடம் இல்லாமல் ட்ரெயின் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி உள்ளே இருந்த 500 பேர் செத்து போயிருக்காங்க. இதில் மோசமான விஷயம் என்னென்னா, இவங்க அத்தனை பேரையும் ப்ராப்பராக ஐடென்டிஃபை கூட பண்ணாமல் எல்லாரையும் தூக்கி ஒரே குழியில் போட்டு புதைச்சி மூடிருக்காங்க. இட்டாலியன் ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் தி டார்க்கஸ்ட் மூமெண்ட்டாக இதை கன்சிடர் பண்ணுறாங்க.